ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு க்ளீனிங் டிப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு உங்களுக்கு டைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணிவிட்டு தலகாணி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப அழுக்காயிரும். இதை நம்ம யூஸ் பண்ண முடியாமல் ரொம்ப அழுக்காயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம். ஸோ இதை ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அது எப்படி க்ளீன் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் உங்களுக்கு ஃபோம் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய தலகாணிக்கு மட்டும்தான் சூட் ஆகும். நீங்கள் நார்மல் இலவம் பஞ்சு இல்லை பஞ்சு நிறைய பேர் துணியிலலாம் தலகாணி தச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தலகாணிக்கெலாம் இந்த மெத்தட் சூட் ஆகாது. ஏன்னா அது ரொம்ப நேரம் காயறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதுக்குள்ளே அதில் ரொம்ப ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபோம் மெட்டீரியல் இருக்க தலகாணிக்கு மட்டும் இந்த மெத்தட் யூஸ் ஆகும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பக்கெட்டில் நான் ஒரு அரை கப் அளவு வினிகர் எடுத்துக்கிறேன். இது நான் ஃப்ரூட் வினிகர். நீங்கள் சிந்தட்டிக் வினிகர் கிடைச்சா அதை எடுத்துக்கோங்க. இது கூடவே வாஷிங் சோடா, இது எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். வாஷிங் சோடா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட நம்ம நார்மலாக என்ன டிட்டர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணுவோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் சர்ஃப் அந்த லிக்விட் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்தளவு தேவையோ அந்தளவு யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய பில்லோவில் ரொம்ப அழுக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு இது கூட கம்ஃபர்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்க தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம நார்மலாக எப்படி துணியெல்லாம் வாஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப லைட்டாக தேய்ச்சா போதும், ப்ரெஸ் பண்ணி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஊற வச்சு எடுத்தோடனேயுமே இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்தளவுக்கு அழுக்கு உங்களுக்கு ஊற வைக்கிறப்பே வந்துடும். லைட்டாக சோப்பு விட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரஷ் வச்சு லைட்டாக தேய்ச்சாலே போதும், நல்லா அழுக்கு போயிடும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்திங்கனாலே உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் எப்படி அழுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதே மாதிரி தலகாணி ஃபுல்லாக நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். எவ்வளோ அழுக்காக இருந்த தலகாணி ரொம்பவே சூப்பராக நல்லா க்ளீனாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம நார்மலாக எப்படி காய வைப்போமோ அதுமாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா அழுக்கான தலகாணி எவ்வளோ ஒயிட்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.